மாவை வந்து நம்ம தட்டில் கொட்டிடலாம். தேவையான அளவு மட்டும் கொட்டலாம், இல்லை எல்லாத்தையும் கொட்டிடலாம். மாவெல்லாம் கொட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இந்த மாவை வந்து இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு மாவு நல்லா சேர மாதிரி நல்லா கலந்துக்கலாம். மாவை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பப்ஸுக்கு மாவில் பிணைஞ்சிட்ட பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி. இந்த நம்ம மாவு மேலே நல்லா எண்ணெய் வச்சு மாவு வந்து நல்லா ஊறணும். நல்லா ஒரு வெள்ளை துணியை போட்டு துணியை நினச்சி ஈரமான துணியை போட்டு நினச்சி ஊற போடலாம். ஈரமான துணியை போட்டால் காயாது. அதுக்காக நம்ம ஈரமான துணியை நினச்சி இது வந்து ஒரு மணி நேரம் ஊற விடலாம். நம்ம கிழங்காட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம தேவையான கிழங்க நம்ம பிடிங்கி எடுத்துக்க. நல்லா பெரிய செடியாக பார்த்து பிடுங்குவோம். புடுக்கு இந்த பக்கம் இங்கே நின்று அப்போ தான் பிடுங்க முடியும். பிடி பிடிங்கிட்ட பாருங்க பாருங்க, கிழங்கு பிடிங்கிட்ட பாருங்க, மரவள்ளி கிழங்கு. அவ்வளோதான், போகலாம். பாருங்க, நம்ம கிழங்கு வந்து நம்ம போர் தண்ணி வரும். தண்ணியை கழுவி எடுத்துக்கலாம். உடைங்க எப்படி கிழங்கு ஒவ்வொன்றா உடச்சிடு. டேஸ்ட் கழுவுங்க. பரவாயில்ல, கிழங்கு நிறையா இருக்குது. போட்டு போய் எதுவும் போக சொல்லலாம். ரைட், ஒரு குண்டா ஒரு பாத்திரம் எடுத்துருவாங்க. பாத்திரத்தில் போடலாம். போ கிஷோரை, வீட்டில் போய் ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வா. அம்மாட்ட இது போடுறதுக்கு கழுவி போடலாம். நம்ம வந்து கிழங்கு சுடுறதுக்கு நெருப்பு பற்ற வச்சிட்டோம். நம்ம நெருப்பு நல்லா பிடிக்க விட்டு நம்ம கிழங்கு உள்ளே போடலாம். போடு, கிழங்கு உள்ளே போடுங்க. நெருப்பு சுட்டு எடுக்கலாம். கிழங்க போடுங்க. ஆளுக்கு ஒரு கிழங்க வைங்க, உள்ளே வைங்க. கிழங்கு உள்ளே போட்டு மேலே குச்சி வச்சாச்சு. கிழங்கு நல்லா சுட்டு எடுப்போம். நிறைய குச்சி வச்சாங்க. குச்சி போடுறது தேவையான அளவு மட்டும் குச்சி பிடிச்சிக்கிச்சு. அப்படியே இப்படி வந்துடும். ஊடுக்கா உள்ள கிழங்கு கிடக்குது. நம்மளோட கிழங்கு இங்கே நம்ம கிழங்குலாம் நல்லா சுட்டு எடுத்துட்டா. இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம கிழங்க. அந்த கிழங்கு வந்து நம்ம போய் தண்ணியில் போட்டு உளிச்சு எடுத்துக்கலாம். கறிக்கட்டையாகவே போச்சு. அப்போ தான் நல்லா இருக்கு. அப்போ உள்ள வரைக்கும் வேகும். அப்படியா, சூப்பராக இருந்துச்சு. பஸ் எடு, நல்லா குத்து. சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருந்தால் தான் நல்லா வேகும். சூப்பராக வந்துச்சு நம்மளோட மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்கு. அதை குத்து. சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றி இந்த கிழங்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உள்ளி தோலெல்லாம் எடுங்க. அழகா வருது. அவ்வளோதான், எடு போட்டு நல்லா தண்ணியில் வேறு தண்ணியில் அலசிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். டீ வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நம்ம சுட்டு நல்லா தோலை அடித்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிற நம்ம மரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாம். இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம டால்டா வந்து நல்லா உருக்கி வச்சுக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து ப்ரெஷ் எடுத்து நம்ம ரெடின்னு வச்சுருக்க நம்ம மாவில் இப்படி தடவிக்கலாம். தடவிட்டு இது வந்து இப்படி நல்லா மடிச்சுக்கலாம். இது மாதிரி நம்மகிட்ட இருக்க மாவில் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பப்ஸுக்கு வந்து நம்ம மரவள்ளி ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட நெருப்பு தணல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட நெருப்பு தணல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ வந்து நம்ம நெருப்பு வந்து எரியக்கூடாது. நம்ம இதை அவிச்சிட்டு நம்ம தணல் மட்டும் தான் வேணும். அதனால் வந்து இது மேலே கட்டையில் எடுத்துடலாம். நம்ம இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நம்ம நெருப்பு வந்து மேலே வைக்கிறதுக்காக நம்ம தணல் கொஞ்சம் இந்த தட்டில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம தட்டை வந்து இடையில ஒரு கம்பியை வச்சு இது வந்து அடியில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளோட நெருப்பை இதுக்கு மேலே வச்சிடணும்.
பக்கமே அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பப்ஸ் நல்லா வேகட்டும். வேகுதா? நம்மளோட பப்ஸ் வேகுது பாருங்க. ஏய் பெருசாகுது பப்ஸ் பெருசாகுது. பெருசாகுது. பெருசாகிடுச்சு பாரு. பாதியா நேரமாகுது பாரு. அங்கே உள்ளே இருக்கிறலாம் பப்ஸ் இங்கே பாதியா மேலே அப்படியே நேரமாகுது பாரு. பெருசாகிடுச்சு பாரு. ஏய் பப்ஸ் ரெடி. அப்படி புஷ்ஷு நான் பாரு சாப்பிட்டாயிடுச்சு பாரு. மொறுன்னு ஆயிடுச்சு பாத்தியா? ரெடி புஷ்ஷு நேரம் மாறிடுச்சா? ப்ரௌன் கலர் வந்துருச்சா? ஆம் நம்ம பப்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்குது தூக்க முடியல பாருங்க. அவ்வளவுதான் நம்ம பப்ஸ் சுவையான பப்ஸ் ரெடி. சாப்பிடலாம். சாப்பிடுவோம். சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்போம். எடுத்தீங்களா? எல்லாம் சாப்பிடுங்க. லோகேஷ் சாப்பிட சாப்பிட்டு பாரு எப்போ இருக்குன்னு. நம்ம செஞ்சது வீட்டையே செஞ்சது செம்ம டேஸ்டா. பப்ஸ் நல்லா இருக்கா? ஏதோ முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஏதோ வந்திருக்குது. எப்படி வந்திருக்கு? நல்லா வந்திருக்கா? செம்மையாக இருக்குதா? சுடுதா? அப்புறம் சூடாக எடுத்தா அப்புறம் சுடத்தான் செய்யும். வாங்க அண்ணே நீங்களும் சாப்பிடுங்க. இட்டு பாரு லோகேஷ் எப்படி இருக்கு? அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான மரவள்ளிக்கிழங்கு பப்ஸ் ரெடி. எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. வாங்க அண்ணே நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் பாருங்க எப்போ இருக்குன்னு. சாருமதி நீ எடுத்துக்க. எடு ஆளு கொண்டு எடுங்க. எடுத்துக்க தோத்த எடுத்துக்க. அதை கூட அன்னைக்கு அப்படியே கடிக்க பிக்கக்கூடாது. அப்படியே கடிக்கண்ட. நல்லா வந்துருச்சுங்களா? நல்லா இருக்குதா? முறுக்குன்னு இருக்குதா? சூடாக சாப்பிட்டா மொறுன்னு தான் இருக்கு. ரைட் சாப்பிட்லாம்.